அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இது ஒரு புது முயற்சிங்க என்கிட்ட இருந்து. என்ன அப்படின்னா, இப்போ ஹிஸ்டரியில ரிலேட்டடா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுதுல்ல. ஸோ இதை வந்து தனி வீடியோவா போடலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இனிஷியேட்டிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து கமெண்ட்லயும் இந்த மாதிரி வந்து கண்டினியூ சார் அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இனிஷியேட்டிவை ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். ஒரு ஷார்ட் 5 மினிட்ஸ் வீடியோவா தான் இருக்கும் இது. ஓகேங்களா? இப்போ கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டான்சிங் கேர்ள். ஓகேங்களா? மொஹஞ்சதாரோல கண்டுபிடிக்கப்பட்ட பிரான்ஸ் இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம், ஒரு ஸ்கல்ப்சர். ஓகே. ஸோ இதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஹாஸ் பீன் ரெப்ரசன்டட் இன் அ ராங் வெர்ஷன்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. விஷுவலி ஆல்டரிங் இட்ஸ் போஸ்டர். ஓகேங்களா? கம்போஷர் when compared to the ஒரிஜினல் ஆர்டிஃபேக்ட். எதுல பண்ணிருக்காங்க அப்படின்னா 9th என்சிஆர்டில இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் முறையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இட் இஸ் நாட் அன் ஐசோலேட்டட் இன்சிடென்ட். டியூரிங் 2023 ஆல்சோ இன்டர்நேஷனல் மியூசியம் எக்ஸ்போல இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஸ்காட்டா வந்து போட்டாங்க. ஓகேங்களா? ஆனா அது வந்து என்ன பண்ணாங்கன்னா கண்டெம்பரரைஸ்டு வெர்ஷன்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு, ஓகேங்களா, இந்த மாஸ்காட் இன்டர்நேஷனல் மியூசியம் எக்ஸ்போல மோடி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இத மாஸ்கட்டா வந்து திறந்து விட்டாங்க. ஓகே. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்ளமா நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஒரிஜினல் இமேஜ். ஓகே. இதை இந்த மாதிரி வந்து சென்சார் பண்ணிட்டாங்க. இப்ப இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ பிரான்ஸ் இமேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரான்ஸ். அண்ட் இந்த இமேஜை எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோல இருந்து தான் எடுத்தாங்க. மொஹஞ்சதாரோ இப்ப பாகிஸ்தான்ல இருக்கு. ஓகேங்களா? இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இருக்கு. ஆனா இந்த ஒரிஜினல் டால் இருக்கு பாத்தீங்களா, ஸ்கல்ப்சர், இட் இஸ் இந்த டெல்லி மியூசியம். டெல்லி மியூசியம்ல இருக்கு. ஓகே. இதோட ஹைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நியர்லி 10.8 சென்டிமீட்டர்ஸ். ஓகேங்களா? ரொம்ப கம்மியான ஹைட் தான். அண்ட் இத வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்மளால அந்த அந்த டைமுடைய மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கறத ஓரளவுக்கு நம்மளால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிள்ஸ் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த போஸ்டர் பாத்தீங்கன்னா டான்சிங் போஸ்டர்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் அவங்க வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேக்கிங் இருக்கு பாத்தீங்களா, இதுவுமே பிரான்ஸ், அதுவும் வந்து லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் மூலமா வந்து இது உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? லாஸ்ட் வேக் டெக்னிக் மூலமா உருவாக்கப்பட்டது. ஸோ இட் டினோட்ஸ் ஹவு ஹைலி சொபஸ்டிகேட்டட் வி ஆர் டியூரிங் தோஸ் டைம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெட்ரலாஜி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? மெட்டல் உருக்கி நம்ம வந்து ஒரு பிரான்ஸ் இமேஜா வந்து பண்றதுல நம்ம எந்த அளவுக்கு கை தேர்ந்தவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? இந்த இமேஜஸால நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியுது. ஓகே. சோ இதுல இப்ப வந்து நிறைய கேள்விகள் எழுதுங்க இந்த கான்ட்ரவர்சினால. என்ன அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ஆர்டிஃபேக்ட்ஸ நம்மளுடைய பிரசன்ட் சிவிலைசேஷனல் கான்டெக்ட்ல கண்டெம்பரரி மாரல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நம்ம அடாப்ட் பண்றது கரெக்டா தப்பா? ஓகேங்களா? சோ இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் ஹாஸ் கிவன் கொலோனியல் மொராலிட்டி வெர்சஸ் வல்காரிட்டி கான்ட்ரவர்சி. ஓகேங்களா? கொலோனியல் மொராலிட்டியும் நீங்க போடுறீங்க ஒரு பழங்கால ஆர்டிஃபேக்ட்ல. அதே மாதிரி இத வந்து கண்டெம்பரரி வெர்ஷன்ல நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ வல்கர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரீங்க. அந்த வல்கருங்கிறத பாக்குறதுனாலதான் நீங்க அதுக்கு வந்து சென்சாரே பண்றீங்க அந்த ஸ்கல்ப்சருக்கு. அப்ப கலோனியல் மைண்ட் செட்டை மத்த இடத்துல எல்லாம் வந்து வெளியே துரத்தணும்னு நினைக்கிற கவர்மெண்ட் அந்த விக்டோரியன் மொராலிட்டிய இந்த மாதிரியான பழங்கால ஆர்டிஃபேக்ட்ஸ்குள்ள புகுத்துறது அப்படிங்கிறது கரெக்டான விஷயமா அப்படின்னு ஹிஸ்டாரியன்ஸ் வந்து கேள்வி கேட்கிறாங்க. இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், இந்த டான்சிங் கேர்ள் அப்படிங்கிற இந்த பேரே வந்து யார் வச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் மார்ஷல் தான் வச்சாரு. அந்த டைம் உடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய டைரக்டர். ஓகேங்களா? டைரக்டர் ஜெனரல். அது அவர் எப்படி வைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவே நம்ம இந்தியன் சென்டர்டா இல்லாத ஒரு விஷயம் தான்.
ஓகேங்களா? அந்த காலத்தோடைய தேவதாசி முறைகள் எல்லாம் அவர் வந்து பாக்குறாரு. அப்போ தேவதாசி முறையோட கண்டினியூவேஷன் இண்டஸ் வேலில இருந்திருக்கலாம். அப்ப இந்த போஸ்டர் வந்து ஒரு டான்சிங் போஸ்டர் மாதிரி இருக்கு அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு அவர் வந்து இதுக்கு நாச் கேர்ள், அதாவது வந்து டான்சிங் கேர்ள் அப்படிங்கிற அந்த ஒரு பேரை வந்து இவர் தான் வைக்கிறார். அது உண்மையாலே டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்துச்சா, இல்லனா வந்து வேற ஏதாவது ஒரு கல்ட்டோடைய ஃபிகரினா, இல்ல ஒரு ஃபீமேல் காடஸா அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. சம் ஹிஸ்டாரியன்ஸ் லைக் உபேந்தர் சிங் அவங்களா இருக்கட்டும், இல்ல மத்த ஹிஸ்டாரியன்ஸா இருக்கட்டும், தே ஹவ் சேலஞ்ச்டு தீஸ் கலோனியல் வெர்ஷன் அண்ட் தே ஹவ் ஆல்சோ சேலஞ்ச் திஸ் ஆஸ் அ ஹீரோ சென்ட்ரிக், ஓகேங்களா, யூரோப்பியன் பயஸ் அண்ட் யூரோ சென்ட்ரிக் வே ஆஃப் ஸ்டடியிங் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா எத்திக்ஸ்லயும் நம்ம எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணலாம், எஸ்ஏல எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் முக்கியமா ஹிஸ்டரி ஆப்ஷனல் பசங்க இதை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ அடிஷன் பாயிண்டா நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் விச் வி ஹாவ் டு நோட். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் த பெஸ்ட். ஜாலியா இருங்க.